ஏய் போய் தொலைடி. வேண்டாம் சொல்றது கேளு. வேண்டாம் நிலவெளி வேணாம் வேணாம் சொல்றது கேளு. வேண்டாம் வேண்டாம் விட்டுடு. மார்த்தாண்டா இவளுக்கு என்னாச்சு பாரு. மார்த்தாண்டா ரஞ்சனி 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 மார்த்தாண்டா பாரு. மார்த்தாண்டா ரஞ்சனி ஐயோ ரஞ்சனி ஐயோ. ரஞ்சனி நல்ல ஆத்மா, அவ தெய்வமாயிட்டான். அவ ஆத்மா சாந்தி அடையட்டும். நீலவேணி நீ என்ன கொண்டு இருக்கலாமே, இவளையா கொண்டு? அது விதி. நான் நீலவேணியோட செல்லப்புள்ள சாமியை கொண்டேன். அவ பதிலுக்கு ஒன்ன பழித்திக்க நினைச்சா, அதுக்கு ரஞ்சனி பலியாயிட்டா. ஏய் நீலவேணி, அன்னைக்கு என் மருமகனை கொன்ன, இப்ப ரஞ்சனியை கொண்டு இருக்க. நீ அழியுங்காலம் நெருங்கிடுச்சு. இதோட விளைவை நீ சீக்கிரமே பார்ப்ப. ரஞ்சனி ரஞ்சனி சாமி எப்படி என்ன விட்டு போயிட்டியே. ஆண்டி 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 ப்ளீஸ் அழாதீங்க. ஆண்டி அழாதீங்க. ஆண்டி சாமி என்ன காப்பாத்த வந்தத இறந்து போயிட்டாரு. என்னமா சொல்ற? ஆமா ஆண்டி. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சுமா. நீலவேணி அக்கா தான் சாமி எனக்கு பிள்ளையா கொடுத்தாங்க. இப்போ அவங்களே திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. ஆமா ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்கு நீலவேணி அக்கா தான் சாமி அங்க அனுப்பியிருக்காங்க. ஆனா அக்கா அவனை ஏன் காப்பாத்தலன்னு புரியல. இதையெல்லாம் பார்த்தா இன்னும் என்ன வெள்ளம் நடக்க போதும் எனக்கு தெரியலம்மா. அத நினைச்சாதான் பயமா இருக்கு. ஆண்டி எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ராஜுதான் என்ன கொல்ல வந்தா. அவ வெறி பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா. ராஜியா? இல்ல அதிரா, உன்னை கொல்ல வந்தது ராஜியா இருக்காது. அவளை ஏதோ ஒரு சக்தி இல்லன்னா சதிக்காரங்க அவங்கதான் ஏவி விட்டுருக்கணும். அது யாருன்னு தெரியல. எது எப்படியோ இனிமே ரொம்ப எச்சரிக்கையாயிரு. நீ வெளியில தனியா போகாத அதிரா. சரி ஆண்டி. அத்தை
வெளியே வாடி. நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? இப்ப யார கொல்ல வந்த? ஆதிரா, நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேனா? டேய், நீ முதல்ல வெளியே போடி. இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. ஆதிரா, ஆண்டி, நீங்க சும்மா இருங்க. ஆண்டியோட உசுரை கொன்னுட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டு வாசப்பல்ல நின்னு அத்தனை கூப்பிடுவேன். டேய், வெளில போ. இல்லன்னா நானும் உன்னை கொன்னுடுவேன். வெளில போ. ஆதிரா, ஐயோ, ஏன் இப்படி அபாண்டமா என் மேல பழி போடுற? சாமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார் மேலயும் பாசமா இருக்கிற அவன் யாராவது கொல்லுவாங்களா? அடி பாவி, நீ எனக்கு கத்தியில குத்த வரல. அப்போ அப்போ சாமி வந்து தடுக்கல. அவர் என்ன ஓடுன்னு சொல்லல. அதுக்கப்புறம் அவரு உன் கூட தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தானே இதெல்லாமே நடந்தது. சொல்லு. என்ன ஆதிரா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு தெரியல. என் ஞாபகத்திலேயே இல்ல. சத்தியமா நான் சாமியை கொல்லல. என்ன நம்புங்க. உன்னை நம்புறதா? உன்னை நம்புறதுக்கு அப்படி தலையில நெருப்பலி வச்சுக்கலாண்டி. ஏய், முதல்ல வெளியே போ. வெளியே போடி. விட ஆதிரா. அத்தை, என் முகத்தை பாருங்க. நான் சாமியை கொல்லுவேனா? ஆதிரா நேத்து வந்தவ. நானும் சாமியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. நான் சாமியை கொல்லுவேனா? ஆமாடி, நீதான் சாமிய கொன்ன கொன்ன கொன்ன. முதல்ல வெளியே போடி. வெளியே போ. ஏய் ஆதிரா, சுமாரடி. நான் போக மாட்டேன். அத்தை, நான் தான் சாமியை கொன்னேன்னு நீங்க சொன்னா நான் இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டு போயிடுறேன். நான் சாமியை கொன்னனா? சொல்லுங்க அத்தை, நான் சாமியை கொன்னனா? ஆதிரா, விடுமா.